வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி. நெஞ்சமதில் அஞ்சேல் என வேல் தோன்றும் என் ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு காலத்தில் இந்த உலகமே துன்பத்தில் மூழ்கியிருந்தது. அசுரர்கள் அதிகரிச்சிருந்தாங்க. அதிகாரம், அகந்தை, அநியாயம் அதுதான் எல்லா இடத்திலும் இருந்தது. அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்ந்தாங்க. இதை சமாளிக்க ஒரே ஒருவர்தான் முடியும். அவர் யார் தெரியுமா? முருகன். அந்த சமயத்தில் சிவபெருமான் தன் திருவிழியிலிருந்து வெளிச்சமாக ஒரு தீப்பொறி எழுப்பினார். அந்த தீப்பொறி சாதாரணமில்ல. அது ஒரு சக்தி, ஒரு தீர்வு, ஒரு அவதாரம். அந்த ஒளி 6 பகுதிகளாக பிரிந்தது. அது சென்றடைந்தது சரவண பொய்கை. அங்கு 6 குழந்தைகள் உருவானது. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி அன்போடு தழுவிக்கொண்டார். அந்த தருணத்தில் 6 குழந்தைகள் ஒரே உருவமாக ஆனது. அவர்தான் ஆறுமுகன். அறிவு, தைரியம், கருணை சேர்ந்த உருவம். அவர் பிறந்தது ஒரு காரணத்துக்காக. அது அசுரன் சூரபத்மனை அழிக்க. சூரபத்மன் மிகுந்த சக்தி கொண்டவன், யாராலும் வெல்ல முடியாதவன். ஆனா ஒரு விஷயம் அவன் மறந்தான். அகந்தை வந்த இடத்தில் அழிவு நிச்சயம். முருகன் வளர்ந்தார். அவரின் ஒவ்வொரு அடியிலும் அருள் இருந்தது, ஆற்றல் இருந்தது. அவரின் கையில் இருந்தது அம்மா கொடுத்த வேல். அது ஒரு ஆயுதம் மட்டுமில்ல, அது ஞானம். போர் ஆரம்பமானது. தேவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். முருகன் சிரித்தார். அவர் கோபப்படவே இல்லை. ஏன்னா அவர் அறிந்தார், தர்மம் ஜெயிக்கும். சூரபத்மன் தனது மாயையை எல்லாம் பயன்படுத்தினான். ஒருமுறை மரமாக மாறினான், ஒருமுறை மிருகமாக மாறினான். ஆனா முருகன் ஒரு விஷயத்தையும் தவறவிடவில்லை. இறுதியில் அவர் வேல் எறிந்தார். அந்த வேல் அந்த அகந்தையை கிழித்தது. சூரபத்மன் அழிந்தானா? இல்ல. முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார். ஏன்னா அழிப்பதற்கு பதிலா மாற்றுவதுதான் தெய்வம். இதுதான் முருகன். கோபமில்ல, கருணைதான். அழிவில்ல, அறிவுதான். என் பிள்ளையே, நீயும் வாழ்க்கையில் சூரபத்மம் மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாய். அது மனிதர்களாகலாம், சூழ்நிலையாகலாம், உன் மனக்குழப்பமாகலாம். ஆனா நினைத்துக்கோ, உன் உள்ளத்தில் ஒரு முருகன் இருக்கிறார். நீ பயந்தா அவர் வேல் தோன்றும். நீ அழுதா அவர் கையை நீட்டுவார். நீ ஓம் சரவணபவ என சொன்னா போதும். உன் மனசு அமைதியாகும், உன் பயம் குறையும், உன் வழி தெளிவாகும். வாழ்க்கை எப்போவும் ஈஸியாக இருக்காது. ஆனா நீ தனியா இல்ல. முருகன் உன்னோடு இருக்கிறார். நீ விழுந்தாலும் அவர் தூக்குவார். நீ குழம்பினாலும் அவர் வழிகாட்டுவார். சில நேரம் நீ கேட்பாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? ஆனா உண்மை என்னன்னா, முருகன் ஸ்ட்ராங்கானவர்களைத்தான் தேர்வு பண்ணுவார். நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் உன்னை உயர்த்திக்கிட்டே போகுது. நம்பிக்கை விடாதே. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து, இதுக்குத்தான் இவ்வளவு நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்குவாய். முருகன் ஒரு கடவுள் மட்டுமில்ல, ஒரு உணர்வு. நீ மனதார அழைத்தால் அவர் உன்னோடு பேசுவார். இப்போ நீ எங்கே இருக்க, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்க, அது முக்கியமில்ல. முக்கியம், நீ இன்னும் நம்பிக்கையை விடல. ஒரு நிமிஷம் கண்களை மூடு. முருகனை நினை. உன் மனசில் இருக்கும் எல்லா கவலையையும் அவரிடம் சொல்லு. அவர் கேட்கிறார், அவர் காத்திருக்கிறார். என் ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் சரவணபவ என்று மனதார எழுதுங்க. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை மாறும். முருகன் இருந்தா பயம் மாறும். ஓம் சரவணபவ.